வெல்கம் டு அணுவின் உலகம். இன்றைக்கி நம்ம ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் ப்ளஸ் எக் சூப் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு இந்த ஹாட் அண்ட் சவர் சூப்பில் கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த காம்போலே தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணிட்டேன். ஜிஞ்சரும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணியிருக்கேன். கேரட் நல்லா ஃபைன்லி சாப்ட் 1/2 கப். பீன்ஸ் ஃபைன்லி சாப்ட் 1/2 கப். மஷ்ரூம் ஒரு 3/4 கப் எடுத்திருப்பேன். ஏன்னா நம்ம அது வதக்கும் போது சுருங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் கூட மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த சூப்பை நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் செய்ய போகிறேன். பட் நீங்கள் ஸ்டவ் டாப்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய வெசலாக எடுத்துக்கோங்க. ஹெவியான வெசலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சூப் பண்ணலாம். நான் பண்ணுற இதே ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல எம்மியான சூப் வரும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை நான் ஆன் பண்ணிட்டேன். சாட்டே அப்படிங்கிற மோடில் வச்சுருக்கேன். சாட்டேனா நம்ம வதக்கலாம், அதுதான் அந்த மோடு. ஸோ நம்ம இன்னர் பாட்டும் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஆயில் ஊற்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஊற்ற போகிறேன். ஸோ தட் நமக்கு எல்லா காயும் வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆயில் தேவையில்லை. சூப்பு நமக்கு நிஜமாக அந்த வெஜிடபிளோட ஹெல்தினஸ் தான் நிறையா வேணும். ஸோ நம்ம அந்த எண்ணெய் லேசாக காஞ்சோடனே இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை லேசாக வதக்கிக்கோங்க. அது வதக்கி முடித்த உடனே மஷ்ரூம் தான் ஃபஸ்ட்டு நான் போடுவேன். மஷ்ரூம் ஏன்னா கொஞ்சம் சுருங்கும் பாருங்கள். அதனால் அதை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. எல்லாமே ஒரு 1 minute 2 minute அவ்வளோதான் சாட்டே மோடு. ஸோ லேசாக இந்த மஷ்ரூமை நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நான் கரெக்டாக ஒரு 2 minutes தான் வதக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பீன்ஸையும் கேரட்டையும் உள்ளே போட போகிறேன். போட்டு அதையும் ஒரு 2 minutes நம்ம வதக்கிக்கணும். ஜஸ்ட் அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் எல்லாமே சேர்றதுக்காண்டி இதை நம்ம வதக்குறோம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ காய் நம்ம டோட்டலாக 1.5 கப்பு காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் 4 கப்பு தண்ணி ஊற்றினேன். ஸோ நம்ம எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட அதான் ப்ரொப்போர்ஷன். உங்கள் காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து அதில் ஒரே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சால்ட் அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நான் சாட்டே மோட்லேருந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் ப்ரெஷர் குக் 6 minutes வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டவ் மேலே பண்ணிங்கன்னா மீடியம் ஹீட்டில் ஒரு 10 minutes வைங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடும். எனக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா ப்ரெஷர் போயிருச்சு. வால்வை ஓப்பன் பண்ணி திறந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா காயெல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த சூப்பை டேஸ்ட் ஆக்கணும், ஃப்ளேவர் கொடுக்கணும். அதுக்கு நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். என்னென்ன வேணும் நம்ம பார்க்கலாம். 1 எக்கு நல்லா அடித்து வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி கார்லிக் பேஸ்ட்டு. அது இல்லைன்னா நீங்கள் வரமிளகாவும் பூண்டும் லேசாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/3 கப் லைட் சோயா சாஸ். நான் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டார்க் யூஸ் பண்ணிங்கன்னா குறைச்சிக்கோங்க அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சூப்பை டேஸ்ட் ஆக்க போகுது. இப்போ கார்ன்ஃப்ளவரை நான் 1/4 கப் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். திப்பி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம சூப்பை திக்கன் பண்ண போகுது. அதனால் இதை நல்லா நீங்கள் கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் பாட்டை திரும்ப சாட்டே மோடில் வச்சுருக்கேன். நீங்கள் அடுப்பில் பண்ணுறதா இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஹீட்டை மட்டும் லோ மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்திருக்க 5 இன்க்ரீடியன்ட்ஸும் 1 by 1 போட போகிறோம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் ஊற்றிடுங்க. ஏன்னா சோயா சாஸில் உப்பும் இருக்கும். ஸோ நம்ம போட்ட 1 டீஸ்பூன் சால்ட்டே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்து அந்த சில்லி கார்லிக் பேஸ்ட் போடுறேன் பாருங்கள். அது காரத்துக்கு
ஸோ நமக்கு வந்து ஹாட் அண்ட் சவர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹாட் வந்து காரம் வேணும், அதனால தான் அந்த வரமிளகாவும் பூண்டும் கலந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் கலவை அதை வந்து ஊற்றிடணும். அது ஊற்றின உடனே உங்களுக்கு வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ அதை ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விடுங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இப்படி கொதிச்சு வர நேரம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடர் போடணும். ஸோ பெப்பர் வந்து நல்லா கொஞ்சம் காட்டமாக இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பெப்பரை வந்து தட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட பெப்பர் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச எக்கை மெதுவாக ஊற்றுங்க. அது வந்து அப்படியே இந்த த்ரெட்டாக வரணும் எக்கு. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்புக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயம் ஆட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த எக்கை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வரும். அந்த திரளாக அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்கள் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் ஸ்கேலியன்ஸு வெங்காயத்தாள் வச்சிருந்தால அது வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை பிடிச்சா கூட நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப்பு ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஹாட் அண்ட் சவர் சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சூப்பு வந்து நல்ல ஒரு ரெய்னி டேயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க பெப்பர் காரமும் அந்த சோயா சாஸோட சவர்னஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.